பிரியா அவங்களோட ஃபேமிலியா எதனால் பச்சை பிள்ளைய தூக்கிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணுமா, அவ்வளோ என்ன உங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. பிரியாக்கா எனக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க என் ஃபேமிலி கிடையாது, அதுக்கும் மேலே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை கடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போனது அவங்களோட அந்த முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக தான். நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ சந்தோஷமானாங்க, அவங்க எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட எனக்காக வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சில் இருக்கிற அந்த சிரிப்பை பார்க்கும்போது எனக்கு இந்த ட்ராவலிங் ரொம்பவே ஒர்த்துங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அவங்க கூட செம்மையாக என்ஜாய் பண்ணி சூப்பராக அந்த டேஸை கொண்டு போயிருந்தோம். இருந்தாலுமே இந்த வாட்டி போனதில் அந்தளவுக்கு திருப்தி இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல, அவங்களுக்காக எந்த வேலையும் பார்த்து கொடுக்க முடியலை. அதுக்கு அண்ணாவே எல்லாமே பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பேபி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போய் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசே வராமல் ஊருக்கும் கிளம்பி வந்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கேருந்து அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிற ஃபால்ஸ் எங்கேயாச்சும் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எலெக்ஷன் டேட் நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போனதுக்காக மாங்காய் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு வந்துட்டோம். அதாவது அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே பக்கத்தில் இருக்கிற டேமில் குளிச்சுட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு. டேஸ் தான் எங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை. கொஞ்சம் அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நார்மல் டேஸில் ஒரு நாள் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.